ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்ஷி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் ஓவியம் 1. இன்றைக்கி நான் ஒரு ட்ராயிங் வரைய போகிறேன். அந்த ட்ராயிங் ஒரு குறள் சம்மந்தமானது, திருக்குறள் சம்மந்தமானது. அது என்ன குறள், என்ன அதிகாரம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது ஒரு பொருட்பாலிருந்து இயல் அதிகாரத்துலேருந்து ஒரு ட்ராயிங் வரைய போகிறேன். இது ட்ராயிங் எந்த குறள் எக்ஸாம்பிளாக இருக்கும், இது எந்த குறளை உணர்த்துது இந்த ட்ராயிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கடைசி வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இந்த ட்ராயிங் எந்த குறளை உணர்த்துது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு அதோட மீனிங்கோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் நடுவில் நீங்கள் இந்த குறள் தான் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கேர்ள் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஸ்கூலில் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க, அறிவியல், கணிதம், சமூகம், மனிதம், மனிதாபிமானம், சம வாய்ப்பு, இது எல்லாத்த பற்றியும் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஆனால் இது எல்லாமே நம்ம நிஜ வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறோமா? கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டீச்சிங் லைன் எடுத்துக்கோங்க. ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை எப்படிலாம் படிக்க வைக்கலான்றதை பற்றி படிச்சிருப்பாங்க எஜுகேஷன் சிஸ்டமில். ஆனால் அந்த எல்லாத்தையும் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டே யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கேரக்டரை கொஞ்சம் மாற்றி தான் ஆகணும், அவங்க டீச்சிங் ஸ்டைலையும் மாற்றி தான் ஆகணும். அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்டை படிக்க வைக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒற்றுமையே உயர்வுன்னு நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கூட நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோமா? அதுவே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அந்த மாதிரி நம்ம படித்த எல்லா விஷயத்தையும் நம்ம நிஜ வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ என்ன கைஸ், திருக்குறளை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு கல்வி சம்மந்தமான ஒரு திருக்குறளை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். அது என்ன குறள்னு இது வரைக்கும் பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு குறள் தான். இந்த வீடியோவோட எண்டில் அதை நானே உங்களுக்கு சொல்கிறேன். குறள் 391. பொருட்பால், அதிகாரம் கல்வி, இயல் அரசியல். குறள் என்னென்னா, கற்க கசடற, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடற அப்படின்னா எந்த ஒரு பிழையும் இல்லாமல் நம்ம ஒரு கல்வியை கற்கணும். அதை கற்ற பிறகு நிற்க அதற்கு தகன்னா படித்த விஷயத்தை கரெக்டான முறையில் லைஃப்பில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஓவியத்தில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரேன்னா, இங்கே ஒரு கேர்ள் படிச்சிட்ருக்காங்க. படிக்கும்பொழுது சம வாய்ப்பு, அனைவருக்கும் கல்வின்னு எல்லா விஷயத்தை பற்றியும் படிச்சிருப்போம். ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. ஒரு பையன் நல்லபடியாக ஸ்கூல் போகிறான், ஒரு பையன் அவன் குடும்ப வறுமையின் காரணத்தினாலோ இல்லை ஏதோ சூழ்நிலை சம்மந்தமாக அவன் கல் தூக்க போகிறான். அதனால் நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு விதத்தில் ஒருத்தருக்கு கல்வி கற்கணும். படிக்கிற கல்வி அனைவருக்கும் கல்வின்னு படித்தது மட்டும் இல்லாமல் அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றி காட்டணும். அதுதான் இந்த குறள் உணர்த்துது. நம்ம தன்ஷி ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் விருப்பத்தை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.